Hi armies. Let's get intro. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் எடிட்டிங் வெப்சைட் பார்ட் 3. ஃபர்ஸ்ட் இது எப்பயுமே நம்மளே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமே இவனை ஸ்டார்ட் பண்ண நான் சொல்றோம். இன்னொன்னு இவன் வந்து போஸ்ட் மேக் பண்ணா அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ண நான் சொன்னேன். நீங்க அதை கமெண்ட் பண்ண நான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த கமெண்ட் யாருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணல. ஸோ முடிஞ்சா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ந்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னொன்னு வெப்சைட் ஃபர்ஸ்ட் இவன் தான் சொல்றான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லா வண்டிக்கும் புதுசாக எலுமிச்சவங்க வைப்பாங்களே அந்த மாதிரி இந்த அளவு எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே இது பண்ணுறோம் என்னை வச்சுட்டான். ஓகே பரவாயில்ல, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமோ அதுக்குள்ளே போயிடலாம். போர் அடிச்சு பேச விரும்பல. இன்னொன்னு நான் கேட்க மாட்டேன். நம்ம இந்த ரீல்ஸ்லாம் அந்த கீழே அந்த கேப்ஷன் மாதிரிலாம் எடிட் பண்றாங்கல்ல, நம்ம வந்து போன்லயே, அதாவது நான் வந்து கேப்கட்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உனக்கு ஏதாச்சும் ஈஸி வெப்சைட் ஏதாச்சும் தெரியுமா? நீ சொல்லு. எனக்கு தெரியல. சோ உனக்கு தெரிஞ்ச நீ சொல்லு, நான் ஆடியன்ஸ் மூலியமா நானும் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கே தெரியலைங்கும் போது என்னடா நம்ம கிட்ட கேட்கறானே ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் சொல்றேன். என்னன்னா submagic.com. நம்ம குரோம்ல போயிட்டு submagic.com சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேட் சொல்லிடுறேன். ஃபார்மேட் வந்து MP4. அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் இருக்கணும். அதோட சொல்ல பண்ணிட்டுனா வீடியோட சைஸ் நம்ம 2 GB கூட தான் இருக்கும் மேக்ஸிமம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோ அப்லோடு அப்படியே ஜெனரேட் கேப்ஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்டைட்டில். கைஸ், இப்போ நம்ம செகண்ட் வெப்சைட் பார்க்க போறோம். இவன் என்ன சொல்றேன், இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எவ்வளவோ ஒரு மியூசிக் பார்த்துருப்போம், இந்த மூவில யூஸ் பண்ற மியூசிக்லாம் பார்த்துருப்போம், அப்புறம் டிராவலிங் மியூசிக்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு யூடியூப்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு, இன்ஸ்டால போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க எங்கேயுமே தேடல. அப்பிட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கணும். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உள்ள, அதாவது எந்த ஜேர்னரோ அந்த ஜேர்னருக்கு உண்டான நீங்கள் பாட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பாட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைனாக வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். போகிறது வாட்டர் மார்க் ரிமூவர் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும். சரி நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதை வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாட்டர் மார்க் ரிமூவர் ஃபஸ்ட்டு குரோமில் சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்லோடு ஒரு இமேஜ் கேட்கும். அதில் அப்லோட் நமக்கு தேவையான அந்த வாட்டர் மார்க்கரோட இருக்கிற இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். அப்லோட் பண்ணோன்னே அது ப்ராசஸிங் ஆகும். அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் மார்க் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு இமேஜ் கிடச்சிடும். அந்த இதுலேருந்து கிடச்சிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லை, நான் ஒரே நிமிஷம் திங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரில, இந்த விஷயங்களும் எனக்கு தெரில. இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? பரவாயில்ல, இவன் இவ்வளோ தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயம் நினச்சேன், நான் ரொம்ப சந்தோஷம் தான் பண்ணுவேன். ஸோ இந்த காமெடி சொல்கிறேன்லாம் இல்லை, இவன் நல்லா பண்ணுறான். நான் என்றைக்குமே ஒருத்தவங்களை க்ரோத் பண்ணி தான் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இவன் ஒவ்வொரு விஷயங்களாம் கற்றுட்டு வரான். நம்ம போஸ்டர் மேக் பண்ணுறான். இப்போது வீடியோ எடிட்டிங், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அங்கே அப்லோட் பண்ணுறதே எனக்கும் இவனுக்குள்ள ஒரு வீடியோ எடிட்டிங் சேலஞ்சு தான். ஒரு பிகினர் ஆகிய இவன் ஒரு எடிட்டிங் தெரிஞ்சாகியனா, நான் ப்ரோன்னு இன்ன வரையுமே சொல்லலைங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க. பிகினர் ஆகிய இவன் ஓரளவுக்கு டுட்டோரியல்ஸ் கற்றுக்கிட்டான்னா எப்படி 2 பேரும் அந்த வீடியோவை எடிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்சு நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு வார் தான் எனக்கு அவனுக்கும். ஸோ அந்த வாரில் யார் ஜெயிக்கிறான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று விஜய், இன்னொன்று ஆப்ஷன். ஓ, எனக்கு கேட்டோன்னு எனக்கு என்ன திங்காச்சு தெரியுமா? டக்குன்னு விஜய் சொன்ன அந்த டிவிக்கு அந்த மாநாடு, அந்த இதில் மாநாடு தான் அது இல்லை முதல் குழு கூட்டம் அந்த இதில் இவன் சொன்னா விஜய், தளபதி விஜய் சேர்த்து நம்மளே தான் சொல்கிறான்னு யோசிச்சா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், இவனோட பேர் விஜய் இல்லை. நான் அப்போ தான் யோசிக்கிறேன், அந்த விஷயத்தையே திங்க் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாத்தாவோட ஃபோட்டோஸு பிளாக், அதாவது உங்கள் தாத்தாக்கு தாத்தா இவன் பேசும்போது இந்த தாத்தான்னு சொல்லும் போது கொஞ்சம் பேட் வச்சிரு அப்படிலாம் பேச மாட்டேன். இல்லை, இவன் சொல்லும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. டக்குன்னு நம்மளுக்கு கெட்டாத்து பேசுறாங்கன்னா என்ன பார்க்க போறோமோ பேலட் வந்து உங்களோட தாத்தா ஃபோட்டோஸு, உங்கள் பாட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து
அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம கலர் ஃபோட்டோஸாக மாற்றோம்னா நம்ம வந்து கடையில் போயிட்டு எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லாட்டி யார்ட்டையாச்சும் ஒரு எடிட் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி சிரமம் நான் உனக்கும் தரக்கூடாது, என்னோட ஆடியன்ஸ்க்கும் தரக்கூடாதுன்ட்டு அதை ஒரே குறிக்கோளில் பேலட் எஃப்எம்ட்டு போய் க்ரோமில் சர்ச் பண்ணுங்க. க்ரோமில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே ஃப்ரீ ட்ரையல் வந்து அதாவது ஃப்ரீ இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் அதாவது கலர் ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ண முடியாது. கலர் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் அது வேற மாதிரி கலர் வந்துடும். புரியுதா? ஸோ நீ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி தாத்தா எப்படி அந்த டைம்ல இருந்தாரு, என்ன ட்ரெஸ் போட்டுருந்தா அந்த கரெக்டாக க்யூட்டாக அது வருமானு சொல்ல முடியாது. அதே ட்ரெஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் அதை ஒரு ஜென்ரேட் பண்ணி அது கலர்ஃபுல்லாக காட்டுது. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க guys, மறந்துடாதீங்க. இன்னும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு எங்கள் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். எதற்காகவும் நாங்கள் இந்த வீடியோஸ் நிப்பாட்டவே போகிறதே இல்லை. உங்களோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பயணிக்கிறோம் அவ்வளோதான். இந்த இன்னொன்று சொன்னீங்க, இந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. சேஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, சேஞ்ச் பண்ற அளவுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதுதான் உண்மை. ஃபினான்சியலா கொஞ்சம் அடிபட்டு அவ்வளவுதான். ஆனா நாங்க ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்னதே போதும். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இதை ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பேக் மாத்தி அதுல ஒரு வீடியோ பண்ணி போடுறோம். கூடிய சீக்கிரத்துல போடுறோம். ஆனா எப்ப முடியும்னு தெரியல. ஆனா ட்ரை பண்றோம். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த வாய்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக்ல இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்க, ஆடியன்ஸ் சொன்னாங்க நம்மள்ட்ட. சோ நம்ம அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஓகேவா, நீங்க பாத்துருவீங்க. அதை தொடர்ந்து எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். See you. இன்னொன்னு, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். பாய்.